ரொம்ப 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 கம்மினதை உணர்த்தினார். ஏன்னா நாள் ஃபுல்லாக அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. நம்ம கரெக்டாக தூங்கி எழுந்து வேலைக்கு போகிற நேரத்தில் மட்டும் குளிச்சுட்டு கிளம்பி போய் 1 hour பாடம் எடுத்துகிட்டு 2 மணி நேரம் பையனை திட்டிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறவங்களுடைய மனநிலையை அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ வலிகள் இருக்கும். நாள் ஃபுல்லாக நிற்கணும், சாமானை கழுவணும், துணியை துவைக்கணும், மறுபடியும் போட்டதெல்லாம் எடுத்து செட்ரேட் பண்ணணும், வீட்டை பெருக்கணும், மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது ஹால் நம்ம போகும்போது எப்படி இருந்தது மாதிரி இல்லாமல் மறுபடியும் பளபளன்னு என்ன பண்ணணும் இருக்கணும். இதே தான் பெண்களுக்கும். கணவன் வெளியில் போகும்போது எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவார். நம்ம பாதுகாப்பான ஒரு அறைக்குள்ளே பாதுகாப்பான ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய நிலைமை என்னன்றத அவர் இடத்துல இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பொறுமை வரும். எத்தனை முறை ஃபோன் பண்ணேன், why you not pick up my call? எத்தனை வீட்டுகளில் பிரச்சனையை ஆரம்பிக்குது. உண்மையிலேயே அவனுக்கு எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தெரியல, மனுஷன் பாவம் அப்படின்ற உணர்வு நமக்குள்ளே வந்துச்சுன்னா ஆதி பிரச்சனை இருக்காது குடும்பத்துக்குள்ள, மகிழ்ச்சி பொங்கும். அப்போ பொறுமைனது ஒன்று உள்ளே உழுந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை தலைக்கும். ஏன்னா என் உணர்வை அங்கே எடுத்து போய் வச்சு பார்க்குறோம், அவங்க உணர்வை இந்த இடத்துல வச்சு பார்க்குறோம், குழந்தையினுடைய உணர்வை வச்சு பார்க்குறோம். எத்தனை முறைடா சொன்னேன் படின்னு, 1 மணி நேரமா நீ என்ன பண்ணிட்டே இருக்க, விளையாடிட்டே இருக்க. எத்தனை பேரண்ட் அடிக்கிறோம். ஒரு ஸ்டாட்டிக் சொல்லுது, சின்ன குழந்தைங்க இன்ஸ்டண்ட்டாக வரக்கூடிய மெமரிஸ் அது என்ன பண்ணிடுமா, லூஸ் பண்ணிடுமா. லாங் டேர்மாக நீங்கள் 1 மாதம் கழிச்சுட்டே அடுத்த மாதம் பாட்டி வீட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து உனக்கு துணி வாங்கி தரேன்னா அந்த குழந்தை அந்த மாதத்துடைய கடைசி நாளுக்காக வெயிட் பண்ணினே இருக்கு. ஆனால் பெரியவங்களுக்கு லாங் டேர்ம் மெமரி கம்மி ஆகிடுமா, ஷார்ட் டேர்ம் மெமரி ரொம்ப. நேற்று காலையில் அவள் என்ன பேசினா பாரு ஒரு பேச்சு, மறக்கவே மாட்டேன். தினம் சொல்லி ரீகால் பண்ணி அதை ரினியூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறாரு, அப்பா உன் உணர்வை உன் அயலான இடத்துல, உனக்கு எதிர யாரை நீ பார்க்குறியோ அவங்க இடத்துல வச்சுப்பாரு. அவனுடைய கஷ்டம் என்னென்னது பாரு, அவன் உணர்வு என்னென்னது நீ புரிஞ்சுப்ப. அவன் மேலே கோபம் வராது. உனக்கு அவரோட என்ன பண்ணும், நல்ல உறவுகளை பேண. 4வதாக கடைசியாக நேரம் 9 மணி ஆகிடுச்சு. ஜெப வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் இந்த பொறுமை நமக்குள்ள தக்க வைத்துக் கொள்ள முடியும். 3 காரியத்தை பார்த்தோம். 4வது என்ன, ஜெப வாழ்க்கை நமக்குள்ள இம்ப்ரூவ் ஆகும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், அப்பா எனக்கு பொறுமையை தாங்க, அப்பா நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன், உணர்த்தனுடைய உணர்வு நான் புரிந்து கொள்ளணும், நான் ஜெபித்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் நமக்குள்ள என்ன இருக்கும், இந்த பொறுமை நமக்குள்ள. இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாய் நீங்க இருந்தீங்க. கண்களை மூடலாம். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கின்றார். ஒருவேளை ரொம்ப ஒரு டீச் பண்ற பேட்டர்னா இருந்தாலும் இது உங்க வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்க குடும்பத்துல லாகிங்கா இருக்கக்கூடிய பிளெஸிங்க, தோய்வுல இருக்கக்கூடிய ஆசீர்வாத இழப்பை, இலக்கை அடைவதற்கு கர்த்தர் வச்சிருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை இழப்பதற்கு பெரிய காரணமாய் இந்த பொறுமை இல்லாமல் நம்ம இருக்கிறதா இருக்கலாம். இந்த நேரத்தில், அப்பா நாங்கள் உண்மையிலே பொறுமை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எல்லாம் எழுந்து கடவுளுடைய சமூகத்தில், சுவாமி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, இந்த ஒரு விஷயம் எங்கள் மத்தியில் இறங்குங்க ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்க சுவாமி, எங்களுக்குள்ளே இந்த பொறுமையின் ஆவியை எங்களுக்குள்ள வைங்க ஆண்டவரே, அதுவும் நீடிய பொறுமை எங்களுக்கு கொடுங்க சுவாமி, நாங்கள் இலக்கை அடைவதற்கான பொறுமையை சாமி என்று வாய்களை திறந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் மத்தியிலே இடைப்படுவார். தேங்க்யூ ஜீசஸ். வாய்களை திறந்து ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு இயல்பா தெரியும் இந்த பொறுமையை பற்றி, ஆனால் எங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தை இழப்புக்கு இதுதான் காரணம் என்பதை இன்றைய நாளையில கற்றுக்கொள்ள உங்களுடைய வார்த்தை ஆண்டவர் எங்களுக்கு ஊடுருவி சென்றதுக்காக நன்றி சொல்லுவோம்ப்பா. உங்களுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், என் குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்.
ஆபிரகாம் 25 ஆண்டு கால ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றார். இன்றையளவும் அந்த மனிதனுடைய பெயரை நாங்கள் உச்சரிக்கின்றோம். எத்தனையோ ஆண்டுகள் கழித்தும் இன்றைய அளவும் நாங்கள் அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், பேர்களை பயன்படுத்துகிறோம். அதே போல எங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த ஒரு விஷயங்களை ஏறெடுத்து பார்த்து எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கும்படியாக நான் செபிக்கிறேன். உங்கள் ஆவியான ஊற்றுங்க சாமி, ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்று வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்காக நான் செபிக்கிறேன். எந்தெந்த ஜெப விண்ணப்பங்களோடு இந்த நேரத்துல, எந்த அங்கலாய்ப்புகளோடு இந்த நேரத்துல உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அத்துணை பேருடைய அங்கலாய்ப்புகளை மாற்றும்படியா, அத்துணை பேருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியா, அத்துணை பேருடைய பொறுமையின் நாட்கள் முடிந்து சீக்கிரமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த வேலையில நீர் இடைப்படும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அத்துணை பேருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ கொடுப்பீராக அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறோம். இந்த குடும்பத்தின் ஆசீர்வாத கூட்டத்துக்கு வருகை தந்த அத்துணை பேர் ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களிலே வித்தியாசமான ஒரு அனுபவத்தோடு மகிழ்ச்சி நாட்களுக்கு கூட நீர் வைக்கும்படியா நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எதை கேட்கிறார்களோ, எதையெல்லாம் கேட்டிருக்கிறார்களோ, எதையெல்லாம் நீர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்களோ அத்துணையும் பெற்றுக்கொள்வதற்கான பொறுமை எங்களுக்கு கொடுத்து நீர் அவைகளை நிறைவேற்றி கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. குறிப்பாக பிள்ளைகளையும், குறிப்பாக குடும்பத்தின் உறுப்பினர்களுக்காக செபிக்கக்கூடிய அத்துணை பேருக்காக நான் செபிக்கிறேன். அத்துணை பேரை நீர் ஆசீர்வதியும். உடல் பலவீனத்தினால், சுகவீனமின்மையினால் வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்காக செபிக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய தெய்வீக சுகம், தெய்வீக கரம் அத்துணை பேர் படுவதாக அப்பா. யாருக்கெல்லாம் எங்கெங்க பிரச்சனைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் கோளாறுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வலிகள் இருக்கிறதோ எல்லா வலிகளும் மாறட்டும் சுவாமி. உங்களுடைய ஆவியான ஒவ்வொருவரையும் தொடட்டும். உங்களுடைய ரத்தம் ஒவ்வொரு மீதும் படட்டும் ஆண்டவரே. உடல் முழுதாய் கடந்து போகட்டும். நீர் இமைக்கு மாற்றும் அல்ல ஆண்டவரே, மறுமைக்கும் தேவனாய் இருக்கிறது. யாருக்காக இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறார்கள் அத்துணை பேருக்கும் இந்த இடத்துல இருந்து உங்களுடைய தெய்வீக சுகம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வீடுகளுக்காக ஜெபிக்கிறான். வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா அந்தகார கிரியைகளை அழிந்து அப்புறப்படுத்துறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கட்டுகளை உடைக்கிறோம் சுவாமி, உடைக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக சுகத்தினால இடைக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் எந்தெந்த காரியங்களில் ஆசீர்வாத குறைபாடுகள் இருக்கிற அத்துணை ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்தி நீ ஆசீர்வாதத்தினால் இடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இன்னும் பல மடங்கு பல ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீ கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. இங்கு வருகை தந்த அத்துணை குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அத்துணை குடும்பத்தின் உறுப்பினர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று அத்துணை பேரை நாங்கள் ஆசீர்வதிக்கும் ஆச்சரிக்கிறோம். குறிப்பாக இந்த இடத்தை எங்களுக்கு அருளிய அன்பு தாய்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு தாயை நீர் பொறுப்பு எடுத்துக் கொள்ளும். இன்னும் அவர்களுக்கு இன்னும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தாங்கப்பா. இந்த ஊழியத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். பாடல் பாடிய உம்மை ஆராதித்த அத்துணை பேருக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய கிருபை செய்யும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். கரந்தட்டு கொடுத்துடலாமா? நல்ல ஒரு செய்தி, அதாவது பொறுமையை பற்றி அற்புதமா பேசினார். 2 நிமிஷம் நம்ம முடிச்சிடலாம். அப்படியே உட்காருங்க. இயேசுவின் பரிகாரி ஊழியத்தின் சார்பாக சகோதரர் ராஜா அவர்களை நான் அழைக்கிறேன். உண்மையாகவே அதாவது இந்த ஊழியம் நாங்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தில் வேதவினா போட்டி வாரம் நடத்தி நாங்கள் பரிசு நம்மளால் முடிஞ்சது தரோம். இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கோட புக்ஸ் நம்ம தரோம். மதுமதி அவர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது இந்த மாதத்தினுடைய வேதவினா போட்டிக்கான விஷயங்களை நான் இப்போ இவங்க ஷேர் பண்ணுவாங்க. கடந்த மாதத்தில் பரிசு பெற்ற நபர்களை நான் அழைக்கிறேன். அவர்கள் வரும்படிக்கு மேடைக்கு வரும்படி பினகாஸ் வாசுதேவன் இதை கொடுத்துருங்க, எல்லாரும் கொடுத்துருங்க. 70க்கு 69 கைதட்டில் விடலாமா? அவருங்க. இரண்டாவது ஜான் பார்க்கர், ஸ்டெல்லா பிரதருடைய அப்பா. மூன்றாவது ஸ்டெல்லா பிரதர் 66 மதிப்பெண்கள். பௌத்ரி அக்கா வாங்க, எழுந்து வாங்க, இருக்கிறவங்க வாங்க. அருள்தாஸ் பிரதர் வாங்க, மதுமதி சிஸ்டர் வாங்க. உண்மையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மத்தியில் அந்தோனி பிரதர் அவரை நான் அழைக்கிறேன். ஆண்கள் ஐக்கிய சங்கருடைய கன்வீனியர். அவருடைய கருத்தினாலே நினைவு பரிசினை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாமத்துக்கு மிகவும் உண்டாவதாக.
கர்த்தருடைய பெரிதான கிருபையினால போன வருஷம் அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சது இந்த ஊழியம். ரொம்ப நாள தரிசனம் கர்த்தர் ஒரு வருஷத்தை நிறைவேற்றினார். 12வது எடிஷன் போட தேவன் கிருபை செய்தார். இந்த 12 மாதமும் எந்த விதமான காணிக்கையும் இல்லை, எதுவுமே இல்லை. இதுக்குண்டான தேவைகள், இதுக்குண்டான செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி. தேவன் எல்லாவற்றையும் சந்திக்க கிருபை செய்தார். இது வரைக்கும் 9 சபைகளுக்கு தேவன் கொடுக்க கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குறித்த நேரத்துக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு நேற்று ஈவினிங் நைட்டு தான் வந்து வாங்கிட்டு போனேன் புக்ஸு திருத்துறதுக்கு. அது ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. அது குறித்த நேரத்தில் நீங்கள் கொடுக்க முடியாது. உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. தேங்க்யூ பிரதர். ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உன்னை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உன்னை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உன்னை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உன்னை விட யாரும் இல்லை ஏசையா. சிரம் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த அற்புதமான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிலைமைப்பின் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலே கர்த்தாவே, இதோ கர்த்தாவே புழல் சிஎஸ்ஐ ஆண்கள் ஐக்கிய சங்கத்தோடு கர்த்தாவே ஒருமனப்பட்டு நாங்கள் இணைந்து உம்மை துதித்தோம், பாடினோம் கர்த்தாவே. அற்புதமான தேவ செய்தியை நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. பொறுமையோடு இருக்கிறவன் எப்படி கிறிஸ்துக்குள்ளாக கர்த்தா வளரான் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு போகிறோம் கர்த்தா. இருக்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீரே கர்த்தாவே இது வந்திருக்கிற ஒரு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்று வரை தரப்பட்ட நிறைய ஃபங்க்ஷனுக்காக கர்த்தா நிறைய பேர் போயிருக்காங்க, அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கூட இருந்து பாதுகாத்து ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பிரசனம் தாங்கி வழிநடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிக மகிமை எல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டி கேட்டுக்கொள்ளும் பரலோக தந்தையே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னைக்கும் அற்புதமான கிருபையும் என்றென்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அது மட்டுமின்றி வியாழக்கிழமைனா வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து பைபிள் ஸ்டடி வெளியிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு எடுக்கிறது இவங்க வந்து எடுக்கிறாங்க. சனிக்கிழமையும் பைபிள் ஸ்டடி நம்ம இங்கே ஃப்ரீயாக நம்ம சொல்லித்தரோம். இது வந்து சர்ச் கிடையாது, இது ஒரு ஊழியம். இது ட்ரஸ்ட்டாக நான் மாற்றி ஒரு என்ஜிஓவை மாற்ற போகிறேன். நம்ம சபை தொடங்குற நோக்கமே கிடையாது, ஓகேங்களா. கர்த்தர் கொடுத்த ஊழியம் 1994 சிஎஸ்ஐ அம்மா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஆண்கள் ஐக்கிய சங்கத்துல தான் மேலே வந்துடுவாங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். 1994 நல்லமைப்பன் பத்திரிகை ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு கையெழுத்து பிரீதியாக அப்போ மனோகர் பிரதரும் நம்ம பெர்னாட் அண்ணாவும் ஊழியர்களும் செயலாளராக இருந்தாங்க அந்த பழைய சர்ச்சில். முதல் ஆண்டு விழாவை சம்பத் சாம்ராஜ் வச்சு நாங்கள் வெளியிட்டோம். அந்த ஊழியம் தான் வளர்ந்து இப்பொழுது இப்படியாக கர்த்தர் ஒருபட கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இது வந்து சர்ச்சா வந்து என்னைக்குமே வந்து மாறாது. இது வந்து ஒரு இவாஞ்சலிக்கல் ஊழியம். அது மட்டும் இல்லாமல் என்ஜிஓவாக மாறி முதல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கிற எளிய மாணவர்களுக்கெல்லாம் நம்ம நல்லமைப்பன் ஊழியத்தின் மூலியமாக அந்த ஃபீஸ் கட்டப்படணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடு தான் நம்ம இது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் உங்களுடைய ஜபத்தில் ப்ரேயரில் தாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது மந்த்லி செகண்ட் சண்டே வந்து நடக்கும், நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆங்கில ஐக்கிய சங்கம் மேலே கூப்பிட்டு போயிடுங்க. ஒரு ஃபெலோஷிப் இருக்குது நமக்கு, நீங்கள் மேலே வந்துடுங்க. மற்றவங்களுக்கு ஃபெலோஷிப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். தேங்க்யூ, தேங்க்யூ.